யூ ஆர் டாக்கிங் அபவுட் இப்போ வந்து மெயின்ஸ் வந்து இந்த வாட்டி வந்து நிச்சயமா when you based on your rank and marks it's obvious that you got very good marks in GS. Okay. So இந்த வருஷம் GSல there were many bouncer questions in exam hall, like we had winter, demographic winter, in the twister, இந்த மாதிரி நிறைய questions வந்துச்சு. How you handle these questions? So first GS1 ஓட 20 questions நம்ம first 5 minutes கொடுப்பாங்கல சார், அதுல பார்த்தாச்சு. twister வந்து முட்டை போட்டு வச்சிட்டேன், நமக்கு தெரியாது. So I decided it is my 20th question. Okay. So first அடுத்த demographic winter என்னோட 19th question. Okay. இந்த டிசிஷன் நான் எடுத்துட்டேன், மித்த எல்லாத்தையும் நல்லா எழுதிட்டேன். I have heard of something like MSME winter அந்த மாதிரி ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா MSMEல இருந்து கம்மியான அவுட்புட்ஸ் வர்ற டைம் அப்படிங்கிற மாதிரி. I started writing like anything. இந்த கண்ட்ரீஸ்லலாம் கம்மியாகுது, டெமோகிராஃபிக் டிவிடனோட கிராஃப் போட்டு ஒரு பயங்கரமா தெரிஞ்சா எப்படி எழுதுவாங்க அந்த மாதிரி நான் வந்துட்டு எழுதிட்டேன். இப்போ அதுக்கு வந்துட்டேன். எனக்கு வந்து கடைசி 5 minutes தான் இருக்கு. ஏன்னா முன்னாடிலாம் நான் நல்லா எழுதிட்டேன். You had only 5 minutes. முன்னாடிலாம் நான் நல்லா எழுதிட்டேன். இப்போ நமக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு 15 நிமிஷம் கொடுத்து ஒன்றும் யோசிச்சாலும் வராது. ஐ தாட் ஒன்று ஓஷனிக் சர்க்குலேஷனாக இருக்கணும், இல்லைனா அட்மாஸ்பியரில் இருக்க சர்க்குலேஷனாக இருக்கணும். கல்ஃப் ஆஃப் மெக்சிகோன்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு ஓஷனிக் சர்க்குலேஷன் மாதிரி அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன் மாதிரி ஒரு டெஃபினிஷன் ஒன்று நானும் உருவாக்கிட்டு கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ மேப் வரைஞ்சேன். இதுக்கு மேலே இதில் கதை எழுதினா நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணிச்சு. ஐ ஸ்ட்ரைக் அவுட். முக்கால் பக்கம் மட்டும் எழுதிட்டு மித்த 2 பக்கத்தை நான் ஸ்ட்ரைக் பண்ணிட்டேன்.